திரு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். மடாலயம். பரஞ்சோதிக்கு முன் அத்தியாயங்களில் கூறிய ஆச்சரியமான அனுபவங்கள் எல்லாம் நேர்ந்து கொண்டிருந்த அதே தினம் மாலை நேரத்தில் காஞ்சி மாநகரில் அவனை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது. பல்லவகுலம் தழைக்க வந்த குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மரும் சைவம் தழைக்க வந்த திருநாவுக்கரசு சுவாமிகளும் அங்கு பேசிக்கொண்டிருந்தனர். மாமல்லபுரத்திலிருந்து திரும்பி வந்த அன்றிரவு மகேந்திர சக்கரவர்த்தி தம் செல்வ புதல்வரை அழைத்து கொண்டு மாறுவேடத்துடன் கோட்டைக்கு வெளியில் சென்றார். குதிரைகளை ஒரு மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு மங்கலான நட்சத்திர வெளிச்சத்தில் மதில் சூழ்ந்திருந்த அகழியின் கரையோரமாக நடந்து சென்றனர். திடீரென்று அகழியில் படகு செலுத்தும் சத்தம் கேட்டு நரசிம்மர் அளவிறந்த வியப்புக்கு ஆளானார். அவரை சத்தம் செய்ய வேண்டாம் என்று சமிக்கை காட்டினார் மகேந்திரர். இருவரும் அருகில் இருந்த புதரில் மறைந்து கொண்டனர். ஆம், படகு ஒன்று அகழியில் சென்று கொண்டிருந்தது. அதை ஓட்டியவன் சத்தம் அதிகமாக கேட்காதபடி சர்வ ஜாகிரதையாக துடுப்புகளை போட்டு கொண்டிருந்தான். அது அக்கரையில், அதாவது மரத்தின் ஓரத்தில் போய் நின்றது. அதிலிருந்து இருவர் இறங்கினர். அந்த சிறு படகை அவ்விதமாக இழுத்து கரையேற்றினர். மதிலின் பக்கத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஒரு புதரின் மறைவில் அதை தள்ளிவிட்டனர். மதில் பக்கம் சென்று அவர்கள் நின்றது ஒரு கணம். அடுத்த கணத்தில் இருவரும் மாயமாய் மறைந்தனர். ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி பூச்சியானது தன் அருகில் வந்த 2 கொசுக்களை ஒரு நொடியில் நாக்கை நீட்டி விழுங்கிவிட்டு பழையபடி சலனமற்று இருப்பது போல் அந்த காஞ்சி கோட்டையானது தன்னை நெருங்கிய இருவரையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் விழுங்கிவிட்டு மறுபடியும் அசையாது என்பது போல் தோன்றியது. இதையெல்லாம் பார்த்ததனால் குமார சக்கரவர்த்திக்கு உண்டான பிரமிப்பு நீங்குவதற்கு முன் அங்கு இன்னொரு வியப்பான சம்பவமும் ஏற்பட்டது. பக்கத்தில் இருந்து வேறொரு புதரிலிருந்து ஒரு ஆள் திடீரென்று கிளம்பி வந்தான். அவன் சக்கரவர்த்திக்கு தண்டனம் சமர்த்துவிட்டு பணிவுடன் நின்றான். அவனை பார்த்து சிறிதும் வியப்புறாத மகேந்திரர், சத்ருகனா, இந்த சுவரில் உள்ள கதவு எங்கே திறக்கிறதென்று ஊகிக்கிறாய் என்று கேட்டார். ராஜவிகாரத்தில் புத்தர் சிலைக்கு பின்னால் நிற்கலாம் சுவாமி என்றான். சுவரில் கதவுகள் வைத்தவன் மிகவும் கெட்டிக்காரனாக இருக்க வேண்டுமில்லையா? கதவு வைத்தவனை காட்டிலும் மேலே வர்ணம் பூசியவன்தான் கெட்டிக்காரன் பிரபு. பட்ட பகலில் இந்த இடம் வந்து பார்த்தேன். கதவு ஒன்றே இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை. ரொம்ப நல்லது சத்ருகனா, நாளைக்கு நான் வடக்கு திசை நோக்கி பிரயாணப்படுகின்றேன். பிரபு, நானும் ஆயத்தமாயிருக்கின்றேன். இல்லை இல்லை, நீ என்னுடன் வர வேண்டாம். மறு கட்டளை பிறப்பிக்கும் வரையில் இந்த நாகநந்தியை நீ தொடர வேண்டும். தொண்டை நாட்டை விட்டு அவர் போயினால் அப்பொழுதும் தான் சோழ நாடு, பாண்டிய நாடு எல்லாம் சென்றால் பின்னோடு போக வேண்டும். யாரிடமாவது பிக்ஷு ஓலை ஏதாவது அனுப்புவானால் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் சுவாமி. ஆனால் செங்காட்டாங்குடி வாலிபனிடம் அவர் அனுப்புகின ஓலை, அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன். எந்த முகாந்திரத்தினாலும் நாகநந்தியை தவற விட்டு விடக்கூடாது. ஏதாவது விசேஷம் இருந்தால் எனக்கு செய்தி அனுப்ப வேண்டும். ஆக்ஞை பிரபு. சக்கரவர்த்தி நரசிம்மருக்கு அங்கிருந்து அரண்மனைக்கு திரும்பி போகும்போது ராஜவிகாரத்தை உடனே மூடி கோட்டை மதிலில் உள்ள துவாரத்தையும் அடைத்துவிட வேண்டாமா என்று மாமல்லர் கேட்டார். கூடாது குழந்தாய், கூடாது. அதற்கு காலம் வரும், அப்பொழுது செய்யலாம். இப்போது பகைவர்களின் சூழ்ச்சிகளை அறிவதற்கு இந்த இரகசிய கதவு நமக்கு உதவியாக இருக்கும் என்று மறுமொழி கூறினார். சக்கரவர்த்தி வடக்கு திசைக்கு பிரயாணமான பிறகு காஞ்சி கோட்டைக்குள்ளே மாமல்லருக்கு பொழுது போவது மிகவும் சிரமமாக இருந்தது. ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் புத்த பிஷுவும் பரஞ்சோதியும் ஒளிந்திருந்த மகேந்திர ஊகித்தறிந்து மதில் சுவரில் இருந்த இரகசிய கதவை அவர் கண்டுபிடித்தது முதல் சக்கரவர்த்தியிடம் குமாரருக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பு பல மடங்கு அதிகமாகி இருந்தது. ஆகவே காஞ்சி கோட்டைக்கு வெளியே போகக்கூடாது என்ற தந்தையின் கட்டளையை மீறும் எண்ணம் அவருக்கு உதிக்கவில்லை. ஆனால் ராஜ்யத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, மகத்தான யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது கோட்டைக்குள்ளே ஒரு காரியமும் இன்றி அடைந்து கிடப்பதுதான் அவருக்கு சங்கடத்தை அளித்தது. கழுக்குன்றத்தில் பல்லவ சைனியங்கள் திரண்டு கொண்டிருக்கின்றனவே, அங்கே போய் படைகளை பார்க்காது தந்தையிடம் அனுமதி பெறாமல் போய்விட்டோமே என்று ஏக்கமடைந்தார். அப்பால் மாமல்லபுரம் போகவும் அவரிடம் அனுமதி பெற்றிருந்தால், ஆம், எத்தனையோ எண்ணங்களுக்கு இடையில் சிவகாமியை பற்றிய நினைவும் அவருக்கு அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. அவள் நீட்டிய தாமரை குளம் மானுக்கு மத்தியில் தான் மறைந்திருந்த வேளை அவள் பார்த்தாலோ இல்லையோ, பார்த்திருந்தால் அதன் பொருளை தெரிந்து கொண்டிருப்பாளோ, அதனால் திருப்தி அடைந்திருப்பாளோ, தந்தையிடம் நாம் வாக்கு கொடுத்திருக்கும் விஷயம் அவளுக்கு தெரியாது.
ஆதலால் தன்னை பார்க்க வரவில்லை என்றவளுக்கு கோபமாகத்தானே இருக்கும். அவள்தானே இங்கு வர வேண்டும். அவள் எப்படி இங்கு வருவாள்? ஆயனருக்குத்தான் தந்தை அவ்வளவு கடுமையாக கட்டளையிட்டு இருக்கின்றாரே. வேலையை விட்டுவிட்டு அவர் வர முடியாதே. இந்த விதம் குமார சக்கரவர்த்தியின் உள்ளம் பலவித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்த போது செய்வதற்கு வேலை ஒன்றும் இல்லாதபடியால் அவருடைய மனவேதனை அதிகமாயிற்று. இந்த நிலையில் திருநாவுக்கரசு சுவாமிகள் காஞ்சிக்கு திரும்பி வந்து விட்டார் என்று அறிந்ததும் மாமல்லர் அவரை தரிசித்துட்டு வரலாம் என்று எண்ணினார். சுவாமிகளிடம் தெரிவிக்கும்படி சக்கரவர்த்தி கூறியிருந்த செய்தி ஒன்று வேறு இருந்தது. எனவே ஒரு நாள் மாலை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு நாவுக்கரசர் மடாலயத்திற்கு அவர் சென்றார். நாவுக்கரசர் குமார சக்கரவர்த்தியை அன்புடன் வரவேற்று தாம் சென்றிருந்த ஸ்தலங்களின் மகிமை பற்றி கூறினார். சக்கரவர்த்தி வடநாடு சென்றிருப்பது பற்றியும் பல்லவ ராஜ்யத்தில் யுத்தம் வந்திருப்பதை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார். பின்னர் சுவாமிகள், மாமல்லரே, சக்கரவர்த்தியிடம் ஒரு விஷயம் தெரிவித்துக் கொள்ள எண்ணியிருந்தேன். அவர் இல்லாதபடியால் தங்களிடம் சொல்லுகிறேன். இந்த இடத்திலிருந்து நமது மடத்தை அப்புறப்படுத்தி திருமயிற்றளியில் அமைத்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஏகாம்பசுரர் கோவில் நகருக்கு மத்தியில் இருப்பதால் இங்கே அமைதி கிட்டுவதில்லை. மேலும் இங்கே நம்முடைய சீடர்களும் பக்கத்தில் உள்ள கடிகை ஸ்தானத்தில் வடமொழி பயிலும் மாணாக்கர்களுக்கும் ஓயாமல் வாக்குவாதமும் போட்டியும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆரியம் தமிழ் இரண்டையும் அளித்த எம்பெருமான் ஒருவரே என்று அவர்களுக்கு எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் பயனில்லை. இளம் காலை பருவமல்லவா, அப்படித்தான் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும். ஏகாம்பரநாதர் கோயில் கட்டிடம் போட்டிருக்கும் கபாலிகர்களின் தொல்லையும் பொறுக்க முடியவில்லை. அதனால் திருமயிற்றளியில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் சந்நிதிக்கு போய்விடலாம் என்று பார்க்கின்றேன். இந்த இடத்தை காட்டிலும் அங்கே அமைதியாய் இருக்கிறது. ஸ்ரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்த குமார சக்கரவர்த்தி, சுவாமி, முன்னால் ஏகாம்பரர் கோயிலிருந்து இந்த கபாலிகர்களை எல்லாம் துரத்திவிட வேண்டும் என்று சொன்னேன். தாங்கள்தான் வேண்டாம் என்றீர்கள். தங்கள் விருப்பத்தின்படி திருமயிற்றளியில் மடத்தை அமைத்துக் கொள்வதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் சக்கரவர்த்தி தங்களிடம் தெரிவிக்க சொன்ன விஷயத்தை தெரிவித்து விடுகின்றேன். பிறகு தங்கள் உசிதம் போல் செய்யலாம். யுத்தம் தொண்டை நாட்டுக்கே வந்துவிடலாம் என்றும் இந்த காஞ்சி நகரம் முற்றுகைக்கு உள்ளாகும் என்றும் பல்லவேந்திரர் கருதுகின்றார். யுத்தம் ஒருவிதமாக முடியும் வரையில் தாங்கள் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் தீர்த்த யாத்திரை செல்வது நலம் என்று அவருடைய அபிப்பிராயத்தை தங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னார். அதுவரையில் நமது மடத்தை மூடி வைத்து விடுவது உசிதம் என்றும் கருதுகின்றார். இதை பற்றி யோசித்து தங்கள் சித்தம் போல் முடிவு செய்யலாம். நாவுக்கரசர் சிறு நேரம் சிந்தனை செய்துவிட்டு, சக்கரவர்த்தியின் யோசனை எனக்கும் சம்மதமாகத்தானே இருக்கிறது. ஆனால் முன்னமேயே தெரியாமல் போயிற்றே. திருமேற்றளியில் பட திருப்பணி ஆரம்பிப்பதற்காக ஆயனரை வரும்படி நான் சொல்லி அனுப்புகிறேன். ஒரு விதத்தில் அதுவும் நல்லதுதான். நீண்ட யாத்திரை கிளம்புவதற்கு முன்னால் ஆயனர் சிற்பியை ஒரு தடவை பார்த்துவிட்டே போகலாம் என்றார். ஆயனர் வருகிறார் என்றதும் மாமல்லரின் உள்ளத்தில் குதூகலம் உண்டாயிற்று. ஆயனர் எப்போது வருவார் சுவாமி என்று ஆர்வத்துடன் கேட்டார். ஒருவேளை இன்று மாலையே வரக்கூடும் என்று நாவுக்கரச பெருமார் கூறியதும் ஆயனர் வரும் வரையில் தாமும் அங்கேயே இருப்பது என்று மாமல்லர் தீர்மானித்து விட்டார். சுவாமி திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து தங்களுக்கு ஓலை கொண்டு வந்துள்ள வாலிபனை ஆயனர் நாகார்ஜுன பர்வதத்துக்கு அனுப்பியிருக்கிறார் தெரியுமா என்று கேட்டார். அது என்ன, எனக்கொன்றும் தெரியாதே என்று சுவாமிகள் சொல்ல, நரசிம்மர் பரஞ்சோதியை பற்றி தாம் அறிந்திருந்த விவரங்களை கூறினார். அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே வாசல் புறத்திலிருந்து உள்ளே ஒரு சீடன் விரைவாக வந்து ஆயனர் வருகிறார் என்று அறிவித்தான். எல்லோருடைய கண்களும் வாசல் புறத்தை நோக்கின. திருநாவுக்கரசு அடிகளுக்கு அப்பொழுது ஏறக்குறைய 55 பிராயம் இருக்கும். அப்பெருமானுடைய பொன் வெண்ண திருமேனி முழுவதும் தூய வெந்நீர் பூசப்பட்டு இருந்தது. அவருடைய கழுத்தையும் மார்பையும் ருத்ராட்ச கண்டிகைகளும் தாழ்வடங்களும் அலங்கரித்தன. சிரசிலும் கரங்களிலும் அவ்வாறே ருத்ராட்சங்கள் பொலிந்து இருந்தன. காதுகளிலும் ருத்ராட்ச குண்டலங்கள் இலங்கின. இடையில் தூய வெண்துகில் உடுத்தி இருந்தார். அவருடைய திருமுகத்தில் ஞான ஒளி வீசிற்று. இறைவனை நினைத்து இடையராது கண்ணீர் விட்ட அவருடைய கண்களில் பேரருள் ததும்பிற்று. கோயில் பிரகாரங்களில் புல் செதுக்குவதற்கான உழவாரப்படை அந்த தொண்ட சிகாமணியின் திருத்தோளில் சாத்தப்பட்டு இருந்தது. திருநாவுக்கரசர் காஞ்சியில் அமைந்திருந்த சைவ திருமணங்களுக்கு அதிபராக விளங்கிய பொழுதும் அவ்வப்பொழுது ஸ்தல யாத்திரைக்கு சென்று திரும்புவது வழக்கம். தொண்டை நாட்டிலும் சோழ நாட்டிலும் உள்ள பல சிவஸ்தலங்களுக்கு அவர் சென்று சிவானந்தமும் தமிழ் இன்பமும் ததும்பும் தெய்வ திருப்பதிகங்களை பாடினார்.
சென்ற இடங்களிலெல்லாம் ஜனங்கள் அவரை சிவிகையில் ஏற்றி ஊர்வலம் நடத்தி சிறப்பாக வரவேற்பர். அவர் சென்ற ஒவ்வொரு ஸ்தலத்தில் கோயில் பிரகாரங்களிலும் முளைத்திருக்கும் புல்லை அவர் தம் கையில் பிடித்த உழவாரப்படையினால் செதுக்கி சுத்தம் செய்வார். இந்த சிவ கைங்கரியத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் அதிசயத்துடன் பார்த்தனர். அது முதல் தங்கள் ஊர் கோவில்களை புதுப்பித்து சுத்தமாக வைத்திருக்க தீர்மானித்தார்கள். வாகீச பெருமானுடைய திருவாக்கினால் தத்தம் ஊரில் உள்ள கோவில்களுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். எங்கள் ஊருக்கு விஜயம் செய்ய வேண்டும், எங்கள் ஊர் கோயிலை பற்றியும் பதிகம் பாடி அருள வேண்டும் என்று அவரிடம் அவர்கள் வேண்டிக் கொண்டனர். அவ்விதம் அப்பெருமான் பாடிய பாடல்களை அந்த ஊர்க்காரர்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதி கொண்டு பெறுதற்கரிய பேறு அடைந்ததாக எண்ணி எண்ணி மகிழ்ந்தனர். இத்தகைய மகிமை வாய்ந்த நாவுக்கரசர் எழுந்தருளியிருக்கும் இடங்களில் ஜனங்கள் அருளொளி விளங்கிய அவருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டும் அவருடைய திருவாக்கிலிருந்து எப்பொழுது என்ன அமுத வார்த்தை வருமோ என்று அவருடனும் எதிர்பார்த்து கொண்டும் இருப்பார்கள். அப்படி இருக்க இன்று அவருடைய சொந்த மடாலயத்தில் அவர் பக்தி பூண்டு தொண்டு செய்யும் சீடர்கள் கூட ஆயனர் வருகிறார் என்று சொல்லை கேட்டதும் ஒருமுகமாக வாசற்புறம் திரும்பி பார்த்தார்கள் என்றால் அதிலிருந்து மக்களின் உள்ளத்தில் ஆயன சிற்பியார் எப்பேற்பட்ட இடம் பெற்றிருந்தார் என்று ஊகித்து அறியலாம். அங்கிருந்தோர் எல்லோரையும் விட நாவுக்கரசரின் அருகில் வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியின் உள்ளத்தில்தான் அதிக பரபரப்பு உண்டாயிற்று. இதோ ஆயனர் வருகிறார் என்ற வார்த்தைகளை கேட்டதும் ஒருவேளை அவருடன் சிவகாமியும் வருவாளோ என்ற எண்ணம் அவர் மனதில் தோண்டி கிளர்ச்சியை உண்டாக்கியது. அடுத்த கணத்தில் அவள் எதற்காக இங்கு வருகிறாள் என்ற எண்ணம் மனச்சோர்வையும் உண்டாக்கிவிட்டது. இவ்விதம் மாறி மாறி கிளர்ச்சியும் சோர்வையும் அடைவது அதிக நேரம் நீடித்து இராதபடி இதோ ஆயனர் வாசல் படியெண்டே வந்துவிட்டார். ஆனால் என்ன ஜல் ஜல் என்று சத்தம் பரதசாரத்தின் ஒலி போல் தெரிகிறதே. அதோ ஆயனருக்கு பின்னால் வரும் பெண் யார்? சந்தேகம் என்ன, சிவகாமியேதான். குமார சக்கரவர்த்தியின் கண்கள் சிவகாமியின் முகத்தை நோக்க சிவகாமியின் கண்களும் முதலில் மாமல்லரின் ஆவல் ததும்பிய கண்களைத்தான் சந்தித்தாள். வாடியிருந்த சிவகாமியின் முகத்தில் ஒரு கணம் புது மலர்ச்சி காணப்பட்டது. அந்த ஒரு கண நேரம்தான் அடுத்த கணத்தில் அந்த சிந்தாமரை முகத்தில் எள்ளும் கொள்ளும் பிடித்தன. தலையை குனிந்து பூமியை நோக்கிய வண்ணம் சிவகாமி தன் தந்தைக்கு பின் தொடர்ந்து அந்த மண்டபத்திற்குள் நுழைந்தாள். நயன பாஷையில் நடைபெற்ற மேற்படி நாடகத்தை வேறு யாரும் கவனிக்காத வண்ணம் மண்டபத்துக்குள் அப்பொழுது பெரும் கலகலப்பு ஏற்பட்டிருந்தது. பணிவுக்கு பெயர் போன திருநாவுக்கரச பெருமான் ஆயனர் மண்டபத்துக்குள் நுழைந்ததும் தானும் ஆசனத்தை விட்டு எழுந்து 4 அடி நடந்து எதிர்கொண்டு வரவேண்டும் சிற்ப சக்கரவர்த்தியே வரவேணும் என்று உபசரித்தார். ஆயனர் இதை கண்டதும் விரைந்து முன்னால் வந்து அபச்சாரம் என்று கூறிக்கொண்டே திருநாவுக்கரசரின் திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். நாவுக்கரசர் ஆசனத்தை விட்டு எழுந்தபோது அவருடன் எழுந்த சீடர்கள் நாவுக்கரசரும் ஆயனரும் அமர்ந்த பிறகு தாங்களும் தத்தம் இடத்தில் அமர்ந்தனர். எல்லோரும் உட்கார்ந்த பிறகும் சிவகாமி மட்டும் ஆயனருக்கு பின்னால் தலை குனிந்த வண்ணம் நின்று கொண்டே இருந்தாள். அப்பொழுதுதான் அவரை பார்த்த நாவுக்கரசர், ஆகா, இந்த பெண் யார் ஆயனரே? தங்கள் குமாரி சிவகாமியா என்று கேட்க ஆயனர், ஆமடிகளே, தங்களை தரிசிக்கப் போகிறேன் என்று சொன்னபொழுது சிவகாமி நானும் வருகிறேன் என்று வந்தாள், அழைத்து கொண்டு வந்தேன் என்றார். மிகவும் சந்தோஷம். உங்கள் குமாரியை பார்க்க வேண்டுமென்று நான் மிக்க ஆவலாக இருந்தேன். நடனக்கலையில் அவள் அடைந்திருக்கும் அபூர்வ தேர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டேன். சமீபத்தில் அரங்கேற்றம் நடந்ததாமே, நான் தான் அந்த சமயம் இல்லாமல் போய்விட்டேன் என்று நாவுக்கரசர் கூறினார். எனக்கும் அது மிக வருத்தமாய் இருந்தது சுவாமி. அன்று சிவகாமியின் நடனத்தை பார்த்துவிட்டு ருத்ராச்சாரியார் பிரமித்து போய்விட்டார். சிற்பம், சித்திரம், சங்கீதம் ஆகிய கலைகளுக்கெல்லாம் நடனக்கலைதான் ஆதாரம் என்பதை அன்றைக்குத்தான் அவர் ஒத்துக்கொண்டார். சிவகாமியின் நடனத்தை பார்த்த பிறகு சங்கீத கலையில் நான் கற்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்பதை அறிந்தேன் என்று சபைநடுவில் வாய்விட்டு சொன்னார். இந்த விதம் ஆயனர் கூறியபோது அவருடைய குரலிலும் முகத்திலும் பெருமிதம் கொந்தளித்தது. அப்பொழுது வாகீசர், ஆயனரே, சிருஷ்டி ஸ்ருதி சம்ஹாரம் தெய்வக்கலைகளுக்கு ஆதாரணமும் நடனம்தான். அண்ட பகிரண்டங்களையெல்லாம் படைத்து காத்து அழிக்கும் பெருமான் தில்லை சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் பயில்கின்றாரல்லவா என்று திருவாய் மலர்ந்தாள். இதுவரை மௌனமாக இருந்த குமார சக்கரவர்த்தி, சுவாமி, நடராஜ பெருமானின் ஆனந்த நடனத்தை பற்றி தங்களுடைய பாடல் ஒன்றுக்கு அன்று ஆயனர் மகள் அபிநயம் பிடித்தாள். தாங்கள் அதை அவசியம் பார்க்க வேண்டும் என்றார். ஆம் சுவாமி, தங்களுடைய 3 திருப்பாடல்களுக்கு சிவகாமி அபிநயம் பிடிப்பதாய் இருந்தாள். ஆனால் ஒரு பாடலுக்குத்தான்
அபிநயம் பிடிக்க முடிந்தது. அரங்கேற்றம் நடுவில் நின்று அவ்வாறு ஆனதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே என்று அவர் கூறிய பொழுது அதனால் ஏற்பட்ட வருத்தம் இன்னும் அவருக்கு தீரவில்லை என்பது தெரிந்தது. கேள்விப்பட்டேன் ஆயனரே, யுத்தத்தினால் சிவகாமியின் அரங்கேற்றம் மட்டும்தானா தடைப்பட்டது? இன்னும் எத்தனையோ காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கின்றன. உம்மை நான் அழைத்த காரியம் கூட அப்படித்தான் என்று அவர் கூறினார். சுவாமி என்ன காரியமாக என்னை வரச் சொல்லி பணித்தீர்கள் என்று ஆயனர் கேட்டார். நமது திருமணத்தை இந்த ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியிலிருந்து திருமேத்தளிக்கு கொண்டு போக வேண்டுமென்று விரும்பினேன். இந்த இடம் நகரின் மத்தியில் இருப்பதால் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உகந்ததாக இல்லை. ஆனால் திருமேற்றளியில் அமைதி இருக்கிறது. கோவிலை சுற்றியுள்ள நந்தவனத்தில் மல்லிகை மலர்களும் கொன்றை மலர்களும் பூத்து குலுங்குகின்றன. சந்தடி கூச்சல் ஒன்றுமே கிடையாது. இறைவனை துதிப்பதற்கும் தமிழ் பயில்வதற்கும் திருமேற்றளிதான் தக்க இடம். பெருமானி, திருமேற்றளியின் மீது பாடல் ஏதாவது பாடப்பட்டதா என்று ஆயனர் கேட்க நாவுக்கரசர் தமது சீடர்களை பார்த்தார். உடனே ஒரு சீடர் திருமேற்றளி பதிகத்திலிருந்து பின்னே வரும் பாடலை பாடினார். செல்வினியை பாகம் கொண்டவர் சேந்தனை மகனாக கொண்டார். மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி கல்வியில் கரையில்லாத காஞ்சிமா நகர் தன்னுள்ளார் எல்லியல் விளங்க நின்றார் இலங்குமேற்றளி ஏனாரை என்று மேற்கண்ட பாடலை சீடர் இனிய குரலில் உருக்கமாக பாடி வந்த பொழுது திருநாவுக்கரசு பெருமானின் கண்களில் நீர் ததும்பி இருந்தது. திருமேற்றளி கோயிலில் மல்லிகையும் கொன்றை மலரும் சூடி சூரியனைப் போல் ஜோதிமயமாக விளங்கிய சிவபெருமானை மீண்டும் தன்னுடைய அகக்கண்ணால் அவர் நேருக்கு நேர் தரிசித்து பரவசமடைந்தவராக தோன்றினார். அந்த காட்சியை அங்கிருந்து மற்றவர்களை பார்த்தும் பரவசமடைந்திருந்தனர். பாடல் முடிந்து சிறிது நேரம் வரையில் அங்கு மௌனம் குடிகொண்டிருந்தது. பின் திருநாவுக்கரசர் பரவச நிலை நீங்கி தம்மை சுற்றி இருந்தவர்களை பார்த்தார். உடனே ஆயனர், அடிகளே, தாங்கள் உண்மையிலேயே திருநாவுக்கு அரசர்தான். தங்களுக்கு திருவாக்கு அப்படி மகிமை வாய்ந்திருக்கிறது. தங்களுடைய பாடலில் இடம்பெற்று விடபடியால் இந்த காஞ்சி நகருக்கும் இதிலுள்ள திருமேற்றளிக்கும் இனி அழிவு என்பதே இல்லை. தங்கள் விருப்பப்படி திருமேற்றளியில் மடால திருப்படியை மேற்கொள்ள சித்தமாக இருக்கின்றேன். ஆனால் துறைமுகப்பட்டினத்தில் ஒரு முக்கியமான திருப்பணியை துரிதமாக செய்து முடிக்கும்படி சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எதை முதலில் செய்வது என்று குமார சக்கரவர்த்தி எனக்கு ஆணையிட வேண்டும் என்று கூறி மாமல்லரை நோக்கினார். ஆயனருடைய கேள்விக்கு மாமல்லர் மறுமொழி கூறுவதற்குள் நாவுக்கரசர் சொல்வார். அதற்கு இப்பொழுது அவசியமில்லை சிற்பியாரே. தாங்கள் வரும்பொழுதுதான் சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தை மாமல்லர் எனக்கு தெரிவித்துக் கொண்டே இருந்தார். யுத்தம் முடியும் வரையில் என்னை சிஷ்யர்களுடன் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் உள்ள ஸ்தலங்களை தரிசித்து வரும்படி சக்கரவர்த்தி யோசனை கூறியிருக்கிறார். எனக்கும் வெகு காலமாக அந்த ஆசை உண்டு. காஞ்சிக்கோட்டை ஒருவேளை பகைவர் முற்றுகைக்கு இலக்கானாலும் ஆகலாம். அந்த மாதிரி சமயத்தில் என் போன்ற துறவிகள் விலகி இருப்பதே நல்லது. இந்த விதம் நாவுக்கரசர் கூறியதை கேட்ட நரசிம்மர், அடிகளே, தாங்கள் இப்பொழுது கூறிய அபிப்பிராயம் போற்றத்தக்கது. அதை சமண முனிவர்களும் புத்த பிட்சுக்களும் ஒப்புக்கொண்டு அரசியல் விஷயங்களில் தலையிடாமல் நடந்து கொண்டால் எல்லாமே நன்றாக இருக்கும். புத்த பிட்சு என்ற வார்த்தையை கேட்டதும் ஆயனருக்கு சுருக்கென்றது. அதோடு பரஞ்சோதியை பற்றிய நினைவும் வந்துவிட்டது. அடிகளே, ஒரு விஷயத்தை தெரிவிக்க மறந்துவிட்டேன். தங்களுடைய மலையாளத்தில் சேர்ந்து தமிழ் கற்பதற்காக ஒரு பிள்ளை சோழ நாட்டில் திருச்சென்காட்டாங்குடியிலிருந்து வந்திருந்தான். திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து தங்களுக்கும் எனக்கும் அவன் ஓலை கொண்டு வந்திருந்தான். சித்திரக்கலை சம்பந்தமாக ஒரு ரகசியத்தை அறிந்து வருவதற்காக அவனை வடக்கே ஸ்ரீபர்வதத்திற்கு அனுப்பி இருக்கிறேன். அவ்வளவு தூரமாக அனுப்பி இருக்கிறீர்கள்? அங்கே எல்லாம் யுத்தம் நடக்கும் இடமாயிற்றே. சிறு பிள்ளை என்று வேறு சொன்னீர்கள்? நாவுக்கரசர் கவலையுடன் கேட்டார். சிறு பிள்ளையாயிருந்தாலும் மகாவீரன் சுவாமி என்று ஆயனர் கூறி அரங்கேற்றன்று மத யானை மீது அவன் வேல் எறிந்ததை பற்றி விவரித்தார். கடைசியாக பரஞ்சோதி திரும்பி வந்ததும் உடனே தங்களிடம் அனுப்பிவிடுகிறேன் என்றும் கூறினார். வேண்டாம் ஆயனரே, அவன் திரும்பி வரும்பொழுது நான் எங்கே இருப்பேனோ தெரியாது. இப்போது அவன் உங்கள் தொண்டில் ஈடுபட்டானோ உங்களுடைய சீடனாகவே அவன் இருக்கட்டும். சிற்பக்கலை பயிலும் வேறு இலேசில் கிடைக்கக்கூடியதா என்றும் அழிவில்லாத ஈசனுக்கும் என்றும் அழியாத கற்கோயில்களை அமைக்கும் கலையை காட்டிலும் சிறந்த கலை உலகில் வேறென்ன உண்டு? ஆயனர் அப்பொழுது குறுக்கிட்டு, அடிகளே, சிற்பக்கலையை காட்டிலும் சிறந்த கலை வேறொன்று இருக்கிறது.
எங்களுடைய கல் கோவில்கள் சிதைந்து உருத்தெளியாமல் அழிந்து போகலாம், ஆனால் தங்களுடைய கவிதை கோவில்களுக்கு ஒரு நாளும் அழிவில்லை. கல்பகோடி காலம் அவை நிலை பெற்றிருக்கும் என்றார். அப்பொழுது குமார சக்கரவர்த்தி, சற்று முன்னால் பேசி முடிவு செய்ய 2 பேரும் மறந்து விட்டீர்களே, எல்லா கலைஞர்களுக்கும் ஆதாரம் நடனக்கலை அல்லவா என்று சொல்லவே அங்கிருந்த எல்லோருடைய முகத்திலும் புன்னகை பூத்தது. ஆனால் சிவகாமி மட்டும் குனிந்த தலை நிமிராமலேயே இருந்தார். நாவுக்கரசர், நல்லது குமார சக்கரவர்த்தி, நாங்கள் மறந்து போய்விட்டோம் தான். எல்லா கலைகளுக்கும் ஆதாரணம் நடனக்கலைதான். தில்லை அம்பலத்தில் ஆடும் பெருமாள் முன்னால் நிற்கும் பொழுது உள் மனது பொங்கி கவிதை வெள்ளமாக வருவது போல் மற்ற மூர்த்தங்களுக்கு முன்னால் நிற்கும் பொழுது வருவதில்லை என்று கூறிவிட்டு ஆயனரை பார்த்து, சிற்பியாரே, தங்கள் புதவியின் நடனத்தை நான் பார்க்க வேண்டாமா? தென்னாட்டுக்கு யாத்திரை சென்றால் திரும்பி எப்பொழுது வருவேனோ தெரியாது. நாடெல்லாம் புகழும் சிவகாமியின் நடனக்கலையை பார்க்காமல் போக எனக்கும் மனமில்லை. ஒரே ஒரு பாடலுக்கு அபிநயம் படுத்தி காட்டினால் போதும் என்றார். ஆயனர், சுவாமி, சிவகாமிக்கு அந்த பாக்கியம் கொடுத்து வைக்க வேண்டுமே என்று கூறி தமக்கு பின்னால் இருந்த அவளை திரும்பி பார்த்தார். அவள் முகம் மலர்ச்சியின்றி தலை குனிந்த வண்ணம் இருப்பதைக் கண்டதும் அவருக்கு சிறிது வியப்பு உண்டாயிற்று. இதையெல்லாம் கவனித்த மாமல்லர், ஒருவேளை நான் இங்கு இருப்பதால் தான் சிவகாமி ஆட விரும்பாமலே இருக்கலாம். சுவாமி, விடை கொடுங்கள், நான் போய் வருகிறேன் என்று நாவுக்கரசரை பார்த்து கூறினார். இந்த வார்த்தை காதில் விழுந்ததும் சிவகாமி பளிச்சென்று துள்ளி எழுந்து நடனத்துக்கு ஆயமாக நிற்பதைக் கண்டு, அப்பா, எந்த பாடலுக்கு அபிநயம் பிடிக்க வேண்டும் என்று கேட்டது அழகிய மான்குட்டி ஒன்று குயிலின் குரலில் பெற்று அமித தமிழ்மொழியின் மழலை பேசுவது போல் தெரிந்தது. பூவனத்து புனிதனார் முதலில் தோன்றட்டுமே என்று ஆயனர் பெருமிதம் தோன்ற கூறினார். நாவுக்கரசர், கலையரசர், இளவரசர் ஆகிய 3 மன்னர்களின் முன்னிலையில் சிவகாமியின் நடனக்கலை அரங்கேற்றம் 2வது முறை ஆரம்பமாயிற்று. மந்த மாருதத்தில் மிதந்து வரும் தேன்வண்டின் ரீங்காரம் போன்ற குரலில் சிவகாமி பின்வரும் திருத்தாண்டகத்தை பாடிக்கொண்டு அதன் பொருளுக்கு ஏற்ப அங்கங்களிலாலும் சைகளிலாலும் முகபாவத்தினாலும் அபிநயம் பிடித்தாள். பாடலின் ஒவ்வொரு வரியில் தோன்றும் என்று வந்த பொழுது பாதச்சலங்கை ஜல் ஜல் என்று தாளம் இசைத்து ஒலித்தது. வடிவேறு திரிசூலம் தோன்றும் வளர்சடைமேல் இளமதியும் தோன்றும் கடியேறு கமழ்கொன்றை கண்ணித் தோன்றும் காதில் வெண்குழைத்தோடு கலந்து தோன்றும் இடையேறு களிற்றுருவை போல் தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கித் தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்து எம் புனிதனார்க்கே. இந்த தெய்வீகமான பாடலை பாடிக்கொண்டு சிவகாமி அதன் பொருளுக்கேற்ப அபிநயம் பிடித்த பொழுது அங்கே இருந்தவர்கள் எவ்வாறு தங்களை மறந்து நின்றார்கள், தாங்கள் இருக்கும் இடத்தை மறந்தார்கள், அங்கு என்ன நடப்பது என்பதையும் மறந்துவிட்டார்கள். சற்று முன் நாவுக்கரசரின் சீடர் பாடிய போது அவர்களுடைய செவிகளில் இனிய தமிழ் சொற்கள் நின்றன. அவருடைய கண்கள் நாவுக்கரசரை நோக்கின. அந்த பாடலை அவர் அனுபவித்து உருகுவதை பார்த்து அவர்களுடைய மனமும் கசிந்தது. சிவகாமி அபிநயம் பிடித்தபோது அவர்களுடைய கண்ணம் நாவுக்கரசரை நோக்கவில்லை. குமார சக்கரவர்த்தியோ ஆயனச் சிற்பியையோ அவர்கள் காணவில்லை. அந்த மடாலயத்தின் சுவர்களோ தூண்களோ அவற்றில் அமர்ந்திருந்த சிற்பங்களோ சித்திரங்களோ அவர்களுடைய கண்களில் படவே இல்லை. அவர்கள் கண் முன்னால் பாடி ஆடி அபிநயம் பிடித்து கொண்டிருந்த சிவகாமி கூட அவர்கள் பார்க்கவில்லை. பின் அவர்கள் யாரை அல்லது எதை பார்த்தார்கள்? சாக்ஷாத் சிவபெருமானையை தங்கள் முன்னால் வந்து தத்ரூபமாக நேருக்கு நேரே பார்த்தார்கள். அவருடைய கரத்தில் தோன்றிய சிறிசூலத்தையும் அவர் வளர்சடை மேல் இயங்கும் இளமதியையும் பார்த்தார்கள். அவருடைய திருமிடற்றில் கொன்றை மாலையை பார்த்தார்கள். காதிலே வெண்குழையை பார்த்தார்கள். திருநீறு பொழியும் திருமேனி முழுவதையும் பார்த்தார்கள். அந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்தார்கள். இந்த பூ உலகை மறந்தார்கள். பூ உலகிலிருந்து கைலாசத்துக்கு அவர்கள் போய்விட்டனர். பாட்டும் அபிநயமும் நின்ற சிறிது நேரத்துக்கு பிறகுதான் எல்லோருக்குமே சுய உணர்வு வந்தது. சுய உணர்வு பெற்று இந்த பூ உலகிற்கு வந்து சேர்ந்தார்கள். சுய உணர்ச்சி தோன்றியதும் அனைவருடைய கவனமும் இயல்பாக நாவுக்கரசரின் பால் சென்றது. அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகி வெந்நீர் அணிந்திருந்த திருமேனியை நனைத்து கொண்டிருப்பதைக் கண்டனர். இத்தனை நேரமும் பாவனை கண்ணால் தாங்கள் ரசித்து கொண்டிருந்த சிவபெருமான்
இந்த மகான்தானோ என்று அவர்களுடைய கண்களில் பலர் எண்ணினர். சற்று நேரத்துக்கெல்லாம் நாவுக்கரசர் தழுதழுத்த குரலில், ஆயனரே, திருக்கையிலையில் வீற்றிருக்கும் எம்பெருமானை தங்கள் குமாரி எங்கள் முன்னால் பிரத்யட்சமாக தோன்றச் செய்துவிட்டாள் என்றார். ஆயனரும் கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்ப, எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் தான் சுவாமி என்று கூறி சிவகாமியை பார்த்து, இன்னும் ஒரு பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கிறாயா அம்மா? இது அகத்துறை பாடலாக இருக்கட்டுமே என்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.